அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்க நண்பர்களே. நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, இன்று நாம் காண இருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப போரிங் அடிக்குது, வாழ்க்கை வந்து ரொம்ப மந்தமா போகுது, எந்தவித எக்ஸாம் நோட்டிபிகேஷன் இல்லாம வந்து இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. சரிங்களா? ஓரளவு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் வந்து இனிமேல்லாம் எக்ஸாம் வருமோ என்ன ஆகுமோ அப்படின்னு நினைப்புல இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு முத்தாய்ப்பா நற்செய்தியா வந்து ஒன்று அறிவித்து வெளியிட்டிருக்காங்க. IBPS சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க புதுசா IBL சீசன் மாதிரி IBPS சீசன் என்ன சொல்றீங்கன்னா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இது வந்து முதல்ல வந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஜனல் ரூரல் பேங்க், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோசிங் ஆபீசர், அடுத்த கேட்டகரியில கிளர்க்கு, அது அடுத்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர். இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா 4 ரெக்ரூட்மெண்ட் வந்து IBPS வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து IBPS வந்து பாத்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அது ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதை பத்தி அந்த நோட்டிபிகேஷன் டீடைல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்றைய காணொலிக்கு போலாம். ஓகே, நம்ம கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பேசிக்கா IBPS என்ன அப்படின்னா, IBPSங்கிறது வந்து ஒரு தனியார் அமைப்பு தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு தான் வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அது நேஷனலைஸ் பேங்க் வந்து காமனை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதன் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9வது தடவையா 10வது தடவையா வந்து இந்த IBPS வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒட்டுமொத்த வந்து பேங்கிங்லாம் வந்து மொத்தமா வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு அலாட் பண்றதா இவங்களோட பொறுப்பு. ஓகேங்களா? இந்த IBPS வந்து பாத்தீங்கன்னா 9வது ரெக்ரூட்மெண்ட் ஆகுது, 9th ரீஜனல் ரூரல் ரெக்ரூட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ரூரல் பேங்க்னா என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 2 ரூரல் பேங்க் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் கிராம பேங்க், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பல்லவன் கிராம பேங்க். நீங்க புதுச்சேரி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அது வந்து அதாவது பாரதிதாசன் வந்து பேங்கா இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாண்டியன் கிராம பேங்க்கும் பல்லவன் கிராம பேங்க் மெர்ஜ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு கிராம பேங்கை வந்து ஆக்கியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது இருக்கட்டும். ஓகேங்களா? இதுல இருந்தா இப்ப இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அது இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நன்மை, அது சந்தோஷம் அளிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அதை சொல்லிட்டு வந்து நம்ம நோட்டிபிகேஷன் டீல் பண்ண நல்லா இருக்கும். அது என்னன்னா, இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லயும் எழுதலாம். ஓகேங்களா? இது வந்து மிக வந்து நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் எக்ஸாம் வந்து இந்த பேங்கிங் எக்ஸாம் வந்து நீங்க தமிழ்லயும் எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து சிறப்பு வாய்ந்தது. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வந்து நோட்டிபிகேஷன் பார்க்கும்போது அதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? முதல்ல வந்து பேசிக்கா நமக்கு என்ன தெரியணும் வந்து பாத்தீங்கன்னா, என்ன குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ குவாலிஃபிகேஷன் என்னன்னா, எனி டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா போதும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேகன்சி வந்து நோட்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு வந்து கொடுத்துருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், அது கிளர்க் கேட்டகரியில வந்து, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1 வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த 2 போஸ்டிங் மட்டும் தான் வேகன்சி வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் சரி, வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் சரி, இதுக்கு ரெண்டுக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனி டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணா போதுமான்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு தனியாகவும் ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் தனியாகவும் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, SC/ST PWD கேண்டிடேட்ஸ் வந்து 175, அதே போல வந்து OBC அப்புறம் அதர்ஸ் பாத்தீங்கன்னா 850 வந்து விண்ணப்ப கட்டணமா நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயது வந்து 18 இருந்து 28 வயதுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டா அப்படின்னா கண்டிப்பா உண்டு. அது என்ன அப்படின்னா, SC/ST பிரிவினருக்கு வந்து 5 வயது வரைக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 28ல இருந்து 33 வயதுக்கு எழுதலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயதுக்குள்ள இருக்கணும். அது ஜெனரல் கேட்டகரி. ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா SC/ST பிரிவினருக்கு 5 வருடமும், OBC பிரிவினருக்கு 3 வருடமும் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஏஜ் டீடைல்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வேகன்சி டீடைல்ஸ் தான் இப்ப நான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 போட்டிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா
ஆபீஸ் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா எஸ்சி பிரிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 49 வேகன்சியும், எஸ்டி பிரிவுக்கு 2 வேகன்சியும், ஓபிசிக்கு வந்து 70 வேகன்சியும், அது இடபிள்யூஎஸ் ஒரு புது கேட்டகரி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா ஏற்கனவே வந்து பொது பிரிவு இருந்தாங்க, அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எஃப்சின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8 லட்சத்துக்கு ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ள ஜெனரல் கேட்டகரி, அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வருவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து 20 கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரி பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 26 வேகன்சி. ஓகே, இப்போ காமனா வந்து ஜெனரல் கேட்டகரி பாத்தீங்கன்னா 113 மொத்தம் 113 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல பிசிக்கலி சேலஞ்சர் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 வேகன்சியும், எக்ஸர்விஸ்மென்ட் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 30 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட் டோட்டல் வேகன்சி என்ன அப்படின்னா 304 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி பிரிவுக்கு 15 வேகன்சியும், எஸ்டி பிரிவுக்கு 6 வேகன்சியும், ஓபிசி கேண்டிடேட்ஸ் 20 கேண்டிடேட்ஸும், இடபிள்யூஎஸ் அது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் 7 வேகன்சியும், ஜெனரல் கேட்டகரி 30 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா பிடபிள்யூடியும் எக்ஸர்விஸும் வேகன்சி கொடுக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 74 வேகன்சி, மொத்த ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னா 378 வந்து வேகன்சி வந்து இந்த ஆண்டு ஐபிபிஎஸ் வந்து ரீஜனல் ரூரல் பேங்க், தமிழ்நாடு கிராம பேங்க் அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ப்ரிலிமினரி மெயின் 2 எக்ஸாம் இது இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் அது ஆர்ஆர்பிக்கு வேறுபடும். கிளர்க், பிஓ அந்த கேட்டகரியோட வந்து ஆர்ஆர்பிக்கு உள்ள எக்ஸாம் பேட்டர்ன் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் வழியிலையும் வந்து நீங்க எக்ஸாம் எழுதலாம். அந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல இருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து ரீஜனல் ரூரல் பேங்க் தமிழ் வழியில் எழுதலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரிமினரி எக்ஸாம் பத்தி நான் சொல்றேன். இப்போ பிரிமினரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 சப்ஜெக்ட் தான் கேட்கறாங்க. இதுல வந்து இங்கிலீஷ்ங்கிற சப்ஜெக்ட் இந்த பிரிமினரி எக்ஸாம்ல கிடையாது. நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஆனா அந்த டஃப்னஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் கொஞ்சம் ஈஸியாகவும், அதே போல அசிஸ்டன்ட் மேனேஜர் கொஞ்சம் டஃபாகவும் கேட்பாங்க. ஓகேங்களா, பிரிலிமினரி பாத்தீங்கன்னா ரீசனிங் 40 மார்க்கும், நியூமரிக்கல் அபிலிட்டி 40 மார்க், மொத்தம் வந்து 80 மார்க். இல்ல 45 மினிட்ஸ் 3/4 மணி நேரத்துல வந்து நீங்க இந்த எக்ஸாம் முடிக்கணும். இப்போ இந்த பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல அப்படியே எழுதலாம். ஓகேங்களா, இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் சரி வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ஸ்கேல் 1 கேட்டகரி சரி. இதே போல வந்து மெயின் எக்ஸாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் வந்து ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 40 கொஸ்டின் கேட்கறாங்க. அந்த மார்க் வந்து 50 கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அதே போல வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 40 கொஸ்டின் கேட்கறாங்க. அது வந்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து 20 மதிப்பெண் கட்டு. அப்பனா ஒரு கொஸ்டினுக்கு ½ மார்க் வரும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பொறுத்த மட்டும். அதே போல வந்து ஜெனரல் அவேர்னஸ் வந்து 40 மார்க், அப்படியே 40 கொஸ்டினுக்கு அப்படியே 40 மார்க் 1 மார்க் அப்படியே கொடுத்துறாங்க. இங்கிலீஷ்க்கு அதே மாதிரி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ், இந்த ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸ், அப்புறம் நியூமரிக்கல் அபிலிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ல தமிழ் வரும். இந்த இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் பாத்தீங்கன்னா இது வந்து இங்கிலீஷ்ல தான் கேட்பாங்க. ஓகேங்களா, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் தான் ஸ்கேல் 1 மேனேஜரும் நீங்க தமிழ்லயே எழுதலாம். ஓகேங்களா, தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தமிழ்ல கொடுக்க மாட்டாங்க. இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மெயின் எக்ஸாம்ல மட்டும் தான் கம்பல்சரி எல்லாரும் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஆனா பிரிலிமினரி எக்ஸாம்ல வந்து லாங்குவேஜ் கிடையாது, ரீசனிங், நியூமரிக்கல் அபிலிட்டி மட்டும் தான். ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா இப்போ நியூமரி 40 மார்க் வந்து அப்படியே 50 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 200 மதிப்பெண், அதாவது 200 கொஸ்டின் 200 மதிப்பெண். மொத்தம் டைம் பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கு 2 மணி நேரம். ஓகேங்களா, மொத்தம் வந்து 2 மணி நேரம். ஓகேங்களா, ஓகே, இன்டர்வியூ உண்டா, அது நேர்காணல் உண்டா, இன்டர்வியூ உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்டு. இது வந்து ஆபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு கேடகரிக்கு உள்ள ஆபீஸ் அசிஸ்டன்ட் கிடையாது. ஆனா வந்து ஸ்கேல் 1 அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கண்டிப்பா உண்டு. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க முதல் முறையே இப்பதான் பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படிங்கிறது வந்து நான் ஒன்னு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னா இப்போ வந்து ஐபிபிஎஸ் வந்து இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க் ஸ்டார்டிங் பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வேகன்சி வரப்போகுது அப்படின்னா பிஓ வந்து அடுத்து 1.5 மாசத்துல 2 மாசம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் வந்துடும். இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா 4 ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. எனக்கு வந்து பேங்க் வேலைக்கு தான் போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்லயே நீங்க வெறிகொண்டு படிச்சீங்கன்னா இந்த 4 ரெக்ரூட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணு வந்து கோச்சிங்ல உட்காந்துடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட் என்ன, என்னையில இருந்து அப்ளை பண்ணா ஜூலை 1 இருந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்வர் ப்ராப்ளம் அந்த இஷ்யூ வந்து வராது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஜூலை 1லேருந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட்னா 21. இப்போ எக்ஸாம் எப்போ இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ அப்படின்னா ஆகஸ்ட்டில் தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. டெனட்டிவாக வந்து ஆகஸ்ட்டில் இருக்கும். அதே போல் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இருக்கும். நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து ஜனவரியிலேயே நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்பயே வந்து நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன்னா அது 2021 ஆண்டு வந்து சிறப்பான ஆண்டு அமையும். ஓகேங்களா? இந்த எக்ஸாமோட எப்படி அப்ளை பண்றது, அப்புறம் வந்து எப்படி படிக்கலாம்ங்கிறது இதை வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? இதை பற்றி அது எப்படி டு அப்ளை, அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்து ஒரு செப்பரேட் வீடியோ பார்ப்போம். அதுக்கு அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிறிதளவும் உதவியாக இருக்குன்னு ரொம்ப நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் யாரும் பயன்படுத்தினா தவறாம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.